ஆலிகால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். 2024 ஐபிஎல் ஒவ்வொரு மேட்ச் நாங்க ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அண்ட் அதை ஃபன்னியாவும் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த முக்கியமான விஷயம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் வீடியோ பண்றதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த 2024 ஐபிஎல் களை கட்டிக்கிட்டு இருக்கு. அதுல சில விஷயங்கள் சுவாரஸ்யமான மூமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து யாரை பத்தி பேசலாம் நிதிஷ், நீங்களே சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அதான் நீங்க ப்ராப்பர் யூடியூபரா மாறி இருக்கீங்க. என்னாச்சுடா பூச்சி முட்டை பேசுறீங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் நானே சொல்றேன். நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் ஸ்டார்ட் பண்றதுல மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணாரு. அது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா எனக்கு தெரியல. லாஸ்ட் மேட்ச் வந்து SRH 287 அடிச்சாங்க இல்லையா? அந்த மேட்ச்சுக்கு வந்து RCB 287 கொடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம். இப்ப புரியுதா யார் RCB தாக்குறாங்க? சரி போயிடலாம் புரியுதா? அதான் மாறி விட. அந்த மேட்ச்சுக்கு முந்தின நாள் போயிட்டு மேக்ஸ்வெல் வந்து ஃபேஃபை மீட் பண்ணி என்னுடைய பிளேஸ்ல வேற யாராவது நீங்க ஆட வைங்க, எனக்கு ஃபுல்லா ஃபெயிலியர்ஸா இருக்கு, ஸோ அதனால அந்த வாய்ப்பை நீங்க வேற யாருக்கே தரலாமன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டையும் ஃபேஃப்கிட்டையும் பேசினாரு. உடனே ஃபேஃப் வந்து ஓகே நான் லோம்ரோர் அந்த இடத்துல ஆட வைக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா லோம்ரோர் ஆடி முட்டை தான் அடிச்சாரு. இதுக்கு ஃபேஃபே அப்படி ஆடி இருக்கலாமன்னு கேட்டதுக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. ஸோ அது கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்துச்சு. ஆனா அது பார்க்க பெருந்தன்மையா இருந்துச்சு. மேக்ஸ்வெல் மாதிரியான ஒரு பிளேயர் அவர் சொத்தமா சொதப்பினாலுமே டிராப் பண்ண போறது. ஏன்னா மேட்ச் வின்னிங் பிளேயர் மேக்ஸ்வெல்ன்றவர்லாம், அதனால நீங்க எந்த நேரத்தையும் எப்படி கீரை மாத்துவாரே தெரியாது. அதான் மெயினான விஷயம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவர் ஓப்பனா இப்போ ஒத்துக்கிறாருன்னா காரணம் 3 டக் அவுட் ஆயிருக்காரு. அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். RCBயோட இந்த தோல்வி வந்து இப்படி இருக்குன்னா அதுக்கு நமக்கும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதால அவரா வந்து போய் பேசியிருக்கான்றது உண்மையா இதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அது ஓகே, லெஜெண்ட்ன்றது இதுதான். டக்கு வாங்கின அவரு பேசலாம். 30-40 எடுத்து கொடுத்த நம்ம சிராஜ் எதுக்கு ட்ராப் பண்ணாரு? அவர் வந்து மன உளைச்சல் இருக்காரு. அவர் முன்னாடி எனக்கு ஜோசியக்காரரா போய் நினைக்கிறேன். முன்னாடி தெரிஞ்சு போச்சு இந்த ரெக்கார்டு அடிச்சிருவாங்க இந்த வாட்டி, நான் வரல. இந்த எக்ஸாம்னா பசங்க ஸ்கூல் லீவ் போட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சிராஜ் மூவ் பண்ணிட்டாரு. மேபி ஒரு சொல்லிடுங்க அதை பத்தி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆமா ஷார்ட்ஸ் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BCCI வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. IPL டீம்ஸுக்கு, கமெண்டேட்டர்ஸுக்கு, பிளேயர்ஸுக்கு எல்லாருக்கும். நமக்கு எதாவது ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்களா? இல்ல சரி சொல்லு. வச்சா சந்தோஷமா இருக்கும். ஃபேஸ்புக்ல என்ன அப்படின்னா, அதாவது மேட்ச் அப்போ வீடியோஸோ போட்டோஸோ போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. மேட்ச் அப்போ யாரா போஸ்ட் பண்றா? இப்போ மேட்ச் அப்போ ஒரு செல்ஃபி எடுத்து அப்படின்னு ஹாய்னு போடுறது, கமெண்டேட்டர் போடக்கூடாது, பிளேயர்ஸ் வீடியோஸ் போடக்கூடாது, ஸோ டீம்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டோஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒருத்தர் லைவ் நடத்தவன அவங்க ஃபுல்லா ரெக்கார்டர் போட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதான் லைவ்ல காட்டதான் நாங்க இருக்கோம் இல்ல, நீங்க எதுக்கு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி சுத்தி வளைச்சு வராங்க, அவ்வளவுதான். இதே சுவாரஸ்யத்தோட இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஜாஸ் பட்லர் வந்து மறந்துடாதீங்க, நேற்று KK இன்னிங்ஸ்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. என்னைக்குமே நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் வேற லெவல் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அது வேற லெவல்ன்றதுக்கு உண்மையா உரித்தான டைலாக் தான் சொல்லுவோம் அவருக்கு. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு இன்ஜுரி, போன மேட்ச்ல டிராப் ஆனாரு, ஆட முடியலன்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்டில் இப்ப இறங்கின உடனே அவர் காலில் பார்த்தோம் நம்ம இன்ஜுரிஸ் இருந்துன்னு. ஆனா இந்த மேட்சை செகண்ட் ஹாஃப்ல எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடியே எல்லாருமே காலி. சரி நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ஆடலாம்னு நினைச்சிட்டு இருந்தார். பட் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் ப்ராப்பரா மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அண்ட் ஸ்டில் இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு விஷயம் நல்லா இருந்துச்சு. என்னன்னா RCBல இருந்தா விராட் கோலி பக்கம் ஒரு பக்கம் செஞ்சுரி போட்டிருப்பாரு, இவர் செஞ்சுரி வச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு. எகைன் நீங்க அதே மாதிரி தான் சுனில் நரேன் ஒரு மேசிவ் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அதை அப்படியே எங்க தண்ணியும் ஒருத்தரா நின்று அடிச்சு ஒட்டச்சு நொறுக்கிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்து IPL இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு நாக் ஆடுனதே இல்லை. ஸோ ப்ரெசன்டேஷன்ல கூட கேட்டாங்க, ஸோ எப்படி இந்த ரெக்கார்டு அடிக்க முடிஞ்சது, எப்படி ஃபீலாக இருக்கு உங்களுக்கு, எப்படி இந்த செஞ்சுரி அடிக்க முடிஞ்சது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி கேட்டதுக்கு நான் வந்து கோலி MS தோனியை நான் வந்து பின்தொடர்றேன். அவங்க எப்படி ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் எப்படி ப்ரெஷரே இல்லாமல் முடிப்பாங்களோ அதே மாதிரி தான் முடிச்சேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போனால். ஜாஸ் பட்லர் பற்றி எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய தலை தோனியோட மிகப்பெரிய ஃபேன் அவர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபினிஷர் MS தோனி, சேஸ் மாஸ்டர் விராட் கோலி ஈக்குவல் டு பட்லர். இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து செய்த கலவை தான் ஜாஸ் த பாஸ் பட்லர். ஓகே, பட்லர் ஃபேனுங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. சரி ஓகே, நான் ஒருத்தரோட ஃபேனா இருக்கு, அவரை பத்தி பேசிடுறேன். டேய் கலை ப்ரோ ஃபேன்லாம் இங்க பேசிட்டு தான் டென்ஷன் ஆடுவேன் நான். சுனில் நரேன் கம்பீர் இருக்கும்போது கம்பீர் இல்லாத போதுன்னு பிரிக்கலாம். ஆமா, இருக்கும்போது அவர் தான் ஓபன் பண்ண அனுப்பிச்சாரு. உங்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க. அதான் கம்பீர் இல்லாதப்போ ஏதோ ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காரு, கம்பீர் இருக்கிறப்போ அவர் தான் எல்லா மாதிரி ஆடிட்டு இருக்காரு. RCB மாதிரி ஆட்டு இருந்தாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம ஆட்டு இருந்தாரு. சுனில் நரேன் பத்தி சொல்லணும் அப்படின்னா 500 T20 போட்டிகளுக்கு மேல ஆடி இருக்காரு. இதுதான் அவரோட முதல் செஞ்சுரி. அண்ட் சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஏப்ரல் 16 அன்னைக்கு அந்த செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி ஏப்ரல் 16 அன்னைக்கு அவர் ஹாட்ரிக்குமே எடுத்திருக்காரு. எஸ், அதாவது IPLல 5 for விக்கெட், ஒரு ஹாட்ரிக்கு, ஒரு செஞ்சுரி, இது மூணுமே பண்ண ஒரே பிளேயர் சுனில் நரேன் மட்டும். ஸோ இதனால இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க சுனில் நரேனை T20 வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ்க்காக பிளே பண்ண வைக்க வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் கெஞ்சிட்டு இருக்காரு. யார் தெரியுமா? ரோமன் பவல்.
அவர் அங்க ராஜஸ்தான்ல ஆப்போசிட்ல ஆடிட்டு இருந்தாரு. ரோமன் ஏன் வந்து பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணனு இப்பதான் தோணுது. அவர் ஃபுல்லா கெஞ்சிட்டு இருந்திருக்காரு போல கூப்பிட்டே இருக்காராம் போல. சூரியன் கிட்ட போயிட்டு நீங்க வாங்க T20க்கு ஆட வாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு போல. தலைவன் வந்து கண்டுக்காம சுத்திட்டு இருக்காரு ஜாலியா. எனக்கு லீக் போதுன்னா அப்படிங்கிற மாதிரி. ஆனா போய் ஆடினா நினைச்சு பாருங்களேன். சோ ரோமன் பவுல் இருப்பாரா அங்க, அது இல்லாம சாய் ஓப்பு, ஜேசன் ஹோல்டர், இப்ப அடிச்சிட்டு இருக்க ஒமாரி ஷெப்பர்ட், ஆண்ட்ரே ரசல், பெரிய டீம். இந்த வீர மாதிரி இருக்கு பாரு. மாசா அல்ல 6 அடிச்சு மேட்ச் ஜெயிக்க வச்ச வேண்டாம் அப்படி சொன்னா, அண்ணா பேசாம எங்க நம்ம டீமுக்கு தானே எனக்கு ஐபிஎல்லே போதுண்டா அப்படின்ற மாதிரி, இதுவே போதுண்டா அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. சூப்பர். இந்த பக்கம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நானு. நம்ம இந்தியன் டீமோட ஒரு பெஸ்டான ஒரு ஆல்ரவுண்டரா இவர் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரவீந்திர ஜடேஜாக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஹார்திக் பாண்டியா ஃபேஷனபிளான ஆள் இருக்காரு. நீங்க சொல்லிட்டீங்க ஜொலிச்சிட்டு இருந்தார். ஆமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன் இப்ப இருந்தார் ஒண்ணும் கிடையாது, நீங்க தான் சொன்னீங்க இருந்தார். சரி விடு. ஜொலிச்சுக்கிட்டே இருக்கிற மிக முக்கியமான பிளேயர் ஹார்திக் பாண்டியா. இப்ப ஃபேஷனபிள் ஹார்திக் பாண்டியா அழைக்கப்படுறார். ஏன்னா ஏர்போர்ட்ல இறங்குறத பாத்திருப்பீங்க. சும்மா வெற்றிமாறன் அந்த மாதிரி வந்து இறங்கினாரு. அவரை பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பவுலிங்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா மேபி T20ல எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு இருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் பேட்டிங்கும் சரி கேப்டன்சியும் சரி ஒண்ணுமே இல்ல. ஓப்பனாவே சொல்லிடுவோம். அதாவது ஹார்திக் பாண்டியாவே T20 வேர்ல்டு கப்புக்கு எடுக்கலாமா இல்லையாங்கிற மாதிரியே இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி மேபி நிதிஷ் உன்னோட ஐடியா வந்து ஹார்திக் பாண்டியா எடுப்பே மாட்டேன். அது வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர். அவர் எடுத்துட்டு தானே போனோம். சூப்பர்ரா. நல்லா மட்டும் ஆஃப் த கேமரா. ஏன்னா நீங்க ஹார்திக் பாண்டியா எடுத்துட்டே போகணும். பிகாஸ் ஒண்டர்ஃபுல் டேலண்டட். டெஃபினட்டா அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா இந்தியா ஸ்ட்ரென்த் தான். இன்ஜுரி வந்துடும் பாவம். அவர் பவுலிங் போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பவுலிங்காக தான் எடுக்கிறாங்களே. சரி ஓகே, நான் உங்களுக்கு இதோட சூப்பரான அப்டேட் தரேன். சொல்லுப்பா. T20 வேர்ல்டு கப்புக்கு ஓப்பனர்ஸா யாரை நீங்க கூட்டு போவீங்க? T20 இப்போ வரைக்கும் நடந்து வச்சு சொல்லணும்னா என்னோட சாய்ஸ் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க ஓபன் பண்ணணும். சூப்பர். ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் வெளியே இருக்கு. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவை தான் T20 வேர்ல்டு கப்புக்கு ஓபனர்ஸா கொண்டு போலாம். ரெண்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் தான் இந்த ஐபிஎல் செஞ்சுரி வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுல ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி வேற லெவல் இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே ஆன் ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னா தட்டிக்க முடியாது. எந்த போலராலும் இங்க போடுறது ரொம்ப கஷ்டம். சோ இது எல்லாமே ரிப்போர்ட்ஸ் தான் இப்போதைக்கு வெளியாயிருக்கு. மேபி இது எல்லாமே உண்மையாச்சுன்னா கன்ஃபார்மா ஹார்திக் வெளியே போயிடுவாரு. ஏன்டா இவங்க ரெண்டு பேரும் உள்ள வரதுக்கு அவர் ஏன்டா வெளில போனோம்? ரிப்போர்ட்ஸ் அப்படிதானே வந்திருக்கு. ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் வருதால ரிப்போர்ட்ஸ் அப்படி எடுத்து பாக்குறியா? நான் பார்க்கல. என்கிட்ட இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று இருக்குடா, விக்கெட் கீப்பர்ஸ் பத்தி தான். சாரி காய்ஸ், ஆல்ரெடி நாங்கள் இதை பத்தி ஒரு வீடியோ ஃபுல்லா போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இது சின்னதாக ஒன்று சொல்றோம். ஏன்னா அந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆப்வியஸ்லி தெரியும் உனக்கு. KL ராகுல், இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், இந்த பக்கம் யார் ரிஷப் பந்த், 4 பேர் இருக்காங்க இல்லையா. இந்த 4 பேரை தாண்டி இவங்க 4 பேருக்குள்ள தான் நிறைய கன்ஃபியூஸ் போய், இந்த 4 பேருக்குள்ள நிறைய போட்டி போயிட்டு இருக்கு. இங்க சம்மந்தமே இல்லாம 39 இயர்ஸ் ஆன கமெண்டேட்டர் ஒரு பக்கம் பொழந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் 42 இயர்ஸ் ஃபார்வர் ஒரு பக்கம் பொழந்துட்டு இருக்காரு. இந்த 4 ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு பேசாம நம்ம இந்த 2 ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வந்து வதந்திகள் வந்துட்டு இருக்கு. அப்படி வந்தா எது நல்லா இருக்கும்னு ஆப்ஷன் நீங்க போவீங்க நிதிஷ்? 2 பேருமே நல்ல ஆப்ஷன் தான், கூட்டு போலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலவரப்படி கூட்டு போக மாட்டாங்கன்னு நமக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் கூட்டிட்டு போலாம்னா MS தோனியை கூட்டிட்டு போலாமா இல்ல தினேஷ் கார்த்திகை கூட்டு போலாமா? கமெண்டேட்டர் பெஸ்டா இல்ல ஃபார்மர் பெஸ்டா? நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. நேரம் பாதி பேர் தோனி போட்டு இருப்பாங்க. என்னன்னா நீ சப்போர்ட் இருக்கும். டிகேவே தோனி தான் பெஸ்ட்னு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் நிதிஷ், தினேஷ் கார்த்திக் ஒருவேளை வேர்ல்டு கப் இயர் வந்தாலே செம்மையா அடிக்கிறாரா நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். தினேஷ் கார்த்திக்கும் ஆல்மோஸ்ட் அவருடைய கிரிக்கெட் கரியரோட எண்டில் தான் இருக்காரு. அதனால தான் போட்டு பொழந்துட்டு இருக்காரு, செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெறி கொண்டெல்லாம் அடிக்கல. நான் ஆடின கிரிக்கெட்டை நான் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு வின் ஆர் லூஸ் அது மேட்டரே கிடையாது. ஏன் கிரிக்கெட் நான் ப்ராப்பராக ஆடுறேன்னு தான் ஆடிட்டு இருக்காரு. பார்க்க செம்மையா இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் அவருக்கு சரியான ஒரு ஃபேர்வெல் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இது வரைக்குமே டிகேன்ற பேர் 10 எரியுது. லாஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்துருப்போம், ஒட்டுமொத்த சின்னசாமி ஸ்டேடியம் எழுந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஆப்பனண்ட் கொண்டு. ஸோ அது பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. ஒரு தமிழன் ஆண்டுகிட்டு இருக்கான், ஆண்டுகிட்டே தான் இருக்கிறான். செம்மையா இருக்கு. சோ இன்னொரு சூப்பரான நியூஸோட வந்திருக்கேன். என்ன நியூஸ்? நம்ம சம்பளம் போட போறாங்க. மனோஜ் திவாரி தெரியுமா? மனோஜ் திவாரி தான். நான் சம்பளத்தை பத்தி பேச மாட்டேன். மனோஜ் திவாரி தெரியுமா? மனோஜ் திவாரி, சௌரப் திவாரி தெரியும், மனோஜ் திவாரி தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் மேல. இதே என்ன அப்படின்னா, அதாவது மேட்ச் அப்பவும் சரி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, மும்பை இந்தியன்ஸ்ல பவுலிங்ல பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி பேட்டிங்ல பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, ஹர்திக் பாண்டியா போய் பேசுறது பொல்லாடு கிட்ட தான் இருக்கு. பொல்லாடும் மல்லிகா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ அவங்க தான் கோச், எல்லாமே ஓகே தான். பட் நாங்க ஹெட் கோச்னு சொல்லிட்டு கோச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்க்கவே முடியறது இல்ல. ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட போய் பேசுறதே கிடையாது. அதனாலதான் மும்பை இந்தியன்ஸ் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படிங்கிறத பத்தி. ஓகே, மேபி மகேலா ஜெயவர்தன் நெட் வந்து எப்படி இருக்கும்? இல்ல ஆல்ரெடி அவர் இருக்காருங்க, டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அவர் தான் இருக்காரு உள்ள. ஆமா, இன்னும் பிரச்சனை வருது. டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அவர், அதாவது ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் கட்டி மேய்க்கிறது அவர் தான். அதாவது இங்க மட்டும் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்,
அந்த பக்கம் அமெரிக்கா நடக்க போற அந்த ஆள் ILT. இருந்துமா அவ்வளவு பிரச்சனை தான் யோசிக்கிறேன். ஆனா மார்க் போச்சா தான் ஹெட் கோச், அவர் தான் முடிவுகள் எடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிடில இருக்கிறப்போ ஹர்திக் பாண்டியா கண்ட்ரோல்ல வச்சிருந்தது வந்து ஆசிஸ் நகரா. பட் அந்த கண்ட்ரோல் வந்து இங்க பவுச்சர் கிட்ட ஹர்திக் பாண்டியா கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஃபுல்லாவே பொல்லாடோட கண்ட்ரோல்ல தான் ஹர்திக் பாண்டியா இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் திவாரி தன்னோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? நான் ஓப்பனிங் கேட்க போறேன் செய், நான் ஃபர்ஸ்ட் ஓவர் போறேன் செய், நான் உட்கார போறேன் செய் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஹெட் கோச் எதுக்கு பவுச்சர் இருக்காரு? அது ஹர்திக் பாண்டியாக்கு சப்போர்ட் பண்ண தான் இருக்கிறாரு. அவரு மார்க் கோச்சர் இருக்காரு கேக்குறியா? ஹெட் கோச்னு பதவிக்காக இருக்கிறாரு, அவ்வளவுதான். மேபி எனக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டுமே தோணுது. மார்க் பவுச்சர் ரோஹித் சர்மா கொஞ்சம் க்ளோஸ் கம்பேர் டு ஹர்திக் பாண்டியா. மேபி அதனால கூட பவுச்சர் அவாய்ட் எங்கதான்ப்பா பண்ணலாமா? பிரச்சனை இருக்கு? மும்பை இந்தியன்ஸ் ஃபுல்லா அந்த கேம்பெயின் ஃபுல்லா ஒரு பிரச்சனைனா அப்ப என்னதான் நடக்குது அங்க? எல்லாமே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, நான் ஒரு அப்டேட் சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க. நம்ம கம்பெனில இனிமே 3ஆம் தேதி தானே சம்பளம் போட போறாங்களாம். வா அந்த வேலையை பார்க்கலாம்.